கருப்பாரணி நான் என் பேர் கார்த்தி. நான் போன வருஷம் கூட அலானூரில் ப்ரைஸ் ஆனேன், ஃபஸ்ட்டு ப்ரைஸு. இங்கே வந்து நாங்கள் வந்து 15 ப்ராப்பராக தான் டோக்கன் வந்துச்சு எங்களுக்கு. இத்தனை நைட்டு தான் வந்துச்சு, வெயிட் பண்ணிக்கிருந்தோம். 15 ஆன்லைனில் வரும்னு வெயிட் பண்ணிக்கிருந்தோம். அப்புறம் வந்துருச்சு, நைட்டு வந்துருச்சு. நைட்டு வந்துட்டு நான் காலைல வந்தோம். வந்துட்டு நானும் அண்ணனுக்கு மட்டும்தான் வந்துருந்துச்சு, 2 பேர் தான் உள்ளே போனோம். அதுக்கு நிறையா பேர்த்துக்கு கொஞ்சம் சின்னப்பட்டி தமிழ்ன்றவர் முதல்ல உள்ளே போகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஜாதி அவங்க ஊருக்காரங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி கிளப்பி விட்றாப்புல. சரி நான் போய் பிடிச்சிக்கிருந்தேன். இப்போ 3 மாடு பிடிச்சேன். 3ஆவது மாடு வந்து தூக்கி போட்டதில் எலும்பு இறங்கிருச்சு. அதனால் அடுத்து பிடிக்க முடியல. அதனால் போயிட்டேன் நான். சரி வேணாம் அப்படின்ட்டு. அப்படி போனது நாங்களாக போனதவே இல்லை, அவங்க பணியனை மாற்றி வந்து இறங்கினாங்க, அவங்கள வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பேட்டி கொடுத்துருக்காங்க. தவறானது புறம் அவனுடைய டோக்கனுக்கு வந்து இது ப்ரூஃப்க்கு இருக்கு, அதை காமிங்க. நீங்களே பணி நம்பரை பாருங்க. கையில அடிபட்டு அவங்களை இழுக்கிறதுக்கு வந்து இதுல தேவையே இல்லைனே. அவங்க டோக்கன் போட்டு விடுறாங்க, நம்ம இறங்குறோம்னே. அதுக்குன்னு அவங்க வந்து என்ன சொல்றது, கேஸ்ட் ரீதியா வராங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்றது தேவையில்லாது. அதெல்லாம் கேஸ்ட் ரீதியா வராங்க வைக்கிறாங்க, உள்ளூர்ண்டு பண்றாங்க வைக்கிறாங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்லு. நான் அலானூருக்கு போயிருப்போம். அலானூருக்கு 15 வராதுன்ட்டு தான் பாலமேடுக்கு 15 வந்தோம். பார்த்தா இங்க வந்தாலும் இந்த மாதிரி சொல்றேன். எங்க போனாலும் வட்ட அப்படிதான். சிறந்த மாடுபிடி வீரராக அங்கீகரிக்கப்பட்ட கருப்பாயூர் கார்த்தி கடந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் வந்துட்டு முதல் பரிசை தட்டி சென்றார். இந்த நிலையில் இன்று அவருக்கு வந்து ஆன்லைனில் வந்துட்டு அந்த வீரருக்குண்டான பதிவிடும் பொழுது பெரிய சிக்கல் இருப்பதாக அவர் கூறுகிறார். அவருடன் கேட்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து சிறந்த மாடுபிடி வீரர் கிட்டத்தட்ட 3 வருஷமா தொடர்ச்சியா நீங்க வந்து பரிசு வாங்கிட்டு வரக்கூடிய சூழல்ல உங்களுக்கே ஆன்லைன்ல வந்து பதிவு பண்ணதுல என்ன மாதிரி சிக்கல் இருக்குது? ஆன்லைன்ல பதிஞ்சா வர மாட்டேது, வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு கை டோக்கன்னா கூட யார் பிடிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து கொடுப்பாங்க. ஆன்லைன்னா தெரிய மாட்டேது, யார் வீரர்கள் அப்படின்னு தெரிய மாட்டேது. ஆன்லைன் போட்டாலுமே இந்தந்த ஊரில் இந்தந்த வீரர் இருக்காருங்கன்னு அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து போட்டுவிட்டா அது நல்லா இருக்கும். இப்போ நீங்க வந்து தொடர்ச்சியா நீங்க வந்து இப்போ போன வருஷம் அலங்காநல்லூர்ல முதல் பரிசு வாங்கியிருக்கீங்க. இப்போ இன்னைக்கு இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் நீங்க பதிவு பண்ணதுல உங்களுக்கு எப்போ உங்களுக்கு வந்து டோக்கன் கிடைச்சது? நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? நைட்டு தான் வந்துச்சு டோக்கனு. ஆன்லைனில் நாங்களும் தான் பதிஞ்சோம். எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறது, முந்துன்னா வரிசை அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. நாள் அடுத்து காலைல மதியானம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி நம்மளுக்கு வரல அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நைட்டு வந்துச்சு. நைட்டு வந்தோடனே தான் நாங்கள் கிளம்பி காலைல வந்தோம். வந்துட்டு ப்ராப்பராக தான் பதிஞ்சு வந்திருக்கோம். நாங்கள் இந்த சிக்கலை வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயம் மாற்றலான்றது கோரிக்கை வைக்கிறீங்க? இந்த ஆன்லைன் அதான் ஆன்லைன் இது போடலாம், ஆன்லைன் பதிவு போடலாம். எல்லா ஊர்லேயுமே வீரர்கள் இருக்காங்க, அவங்க அந்தந்த ஊரில் அந்தந்த வீரர்கள் இருக்காங்கன்னு அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து பதிஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்றது, எதிர்பார்க்காம இருப்பாங்கல்ல, சரி நம்மளுக்கு டோக்கன் வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறந்த மாடுபிடி வீரர்களை வந்துட்டு மாவட்ட நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த சம்பந்தப்பட்ட வீரர்களை வந்து முன்னுரிமை கொடுத்து அவர்கள் வந்து களத்துக்கு வருவதற்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது மாடுபிடி வீரர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் உதயகுமாருடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.